அக்கௌண்டிங்ல நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான ஃபீல்டு அப்படின்றது காஸ்ட் அக்கௌண்டிங். காஸ்ட் அக்கௌண்டிங்ன்றது என்ன? இப்போ நீங்க ஒரு டீ கடை வச்சு நடத்திட்டு இருக்கீங்க. டீ கடையும் ஓடிட்டு தான் இருக்கு, நீங்களும் ஓடிட்டு தான் இருக்கீங்க, லாபம் வருதுன்னு நம்பிட்டு இருக்கீங்க. ஆனா காஸ்ட் அக்கௌண்டிங் தான் உண்மைக்கு லாபமா இல்லையான்றத சொல்லும். இப்போ இதுல காஸ்ட் ஷீட்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. அந்த ஸ்டேட்மெண்ட்ல பிரைம் காஸ்ட்னு சொல்லி டைரக்ட் மெட்டீரியல், டைரக்ட் லேபர், டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் இதை சேர்த்திருப்பாங்க. அது போக மற்ற காஸ்டான மேனுஃபேக்சரிங் காஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட், செல்லிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் காஸ்ட் இதெல்லாத்தையும் சேர்த்து இதுல தான் அக்யூரேட்டா உங்களோட ப்ராஃபிட் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இந்த மாதிரி காஸ்ட் ஷீட் மூலமா தான் நம்ம உண்மைக்கு லாபம் அடையிறோமா அடையலையா அப்படின்றதே நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம பிசினஸை பத்தின நல்ல ஒரு புரிதலை நமக்கு உண்டாக்கும். இந்த காஸ்ட் ஷீட் இல்லைங்க, இது காஸ்ட் எக்ஸ்ரே மாதிரி நம்ம பிசினஸை பத்தின முக்கியமான விஷயங்களை இதை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்குவோம். அதனாலதான் காஸ்ட் அக்கௌண்டிங்கும் ஒரு முக்கியமான ஃபீல்டா இருக்கு. அடுத்தடுத்த ஃபீல்ட்ஸ் என்னென்னன்றதை நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.